ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஞ்சியோஸ்போம் பைலோஜெனி குரூப் கிளாஸிஃபிகேஷன். இந்த கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்த கிளாஸிஃபிகேஷன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சியோஸ்போம் பற்றி கிளாஸிஃபிகேஷன் பண்ணதில் இப்போ ரீசெண்டாக வந்தது. இப்போ ஆஞ்சியோஸ்போம்னு அர்த்தம் உங்களுக்கு மூடு விதை தாவரங்கள், அதாவது சீட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாரிங் பிளான்ட்ஸை மட்டும் எடுத்து என்ன பண்ணுறாங்க கிளாஸிஃபிகேஷன். ஸோ அதுக்கு எதை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா பேஸ்ட் ஆன் தி பைலோஜெனட்டிக் டேட்டா, அந்த பரிணாம அந்த டேட்டாஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வச்சு இவங்க இது பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ இது பண்ணாங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் டேக்கேட் ஆஃப் 20th century, அதாவது 20ஆம் நூற்றாண்டுடைய இந்த இறுதி 10 ஆண்டுகளில் வந்து 10 வருஷத்தில் தான் இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம் பைலோஜெனட்டிக் குரூப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இந்த ஏபிஜிலே வந்து பார்த்திங்கன்னா 4 பதிப்புகள், வேர்ஷன்ஸ்னு அர்த்தம் 4 பதிப்புகள் வந்து வெளியிருந்துடும் பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஏபிஜி 1, 2, 3 and 4. அது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு வருஷம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 1 வந்து இப்போ 1998, ஏபிஜி 2 வந்து 2003, 3 வந்து 2009, 4 வந்து பார்த்திங்கன்னா 2016. ஸோ அது லாஸ்ட்டில் வந்து ஒரு பப்ளிகேஷன் ஏபிஜியில் கடைசியாக வந்து பப்ளிகேஷன். ஒவ்வொரு பப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ஸுடைய கிளாஸிஃபிகேஷன் என்ன இருக்காங்க அதனுடைய இது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஒரு மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ மாடிஃபைடாக ஒவ்வொரு அந்த நெக்ஸ்ட்டு வரக்கூடிய பப்ளிகேஷனில் மாடிஃபைடு வேர்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. புரியுங்களா? சரி, ஈச் வேர்ஷன் சப்ளான்ஸ் த ப்ரீவியஸ் வேர்ஷன்ஸ். புரியுங்களா? அதுதான் ஒவ்வொன்றும் வந்து முந்தைய பதிப்பு இருக்குது. எப்படி இருக்குமா? சூப்பர் பிளான்ஸ் என்ன அர்த்தம்? அதை அடுத்து கொஞ்சம் அட்வான்ஸ் மேம்படுத்தியிருப்பாங்க ஒவ்வொன்றும். அண்டு ரெகக்னேஷன் ஆஃப் மோனோபைலோஜெனட்டிக் குரூப் பேஸ்ட் ஆன் தி இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் such as growth, morphology, anatomy, embryology, palynology, karyology, our phytochemistry, and more strongly on molecular data with respect to DNA sequences of the two chloroplasts. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த டிசிப்ளின்ஸ் என்னென்ன இத்தனை சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மார்ஃபாலஜி, க்ரோஸ் மார்ஃபாலஜி, அனாட்டமி பிளான்ட்டுடைய உள்ள அமைப்பு, எம்ப்ரியாலஜினா கருவியல், அப்புறம் வந்து பாலினாலஜினா மகரந்தத்தினுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய நம்பர், இதை பேஸ் பண்ணி. அப்புறம் வந்து கேரியாலஜினா உங்களுக்கு அந்த குரோமோசோம் நம்பர் ஆஃப் குரோமோசோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பைட்டோகெமிஸ்ட்ரி அப்படின்னா அந்த தாவரத்தினுடைய அந்த வேதியியல் பைட்டோகெமிஸ்ட்ரி. ஸோ இது இல்லாமல் அண்டு மோர் ஸ்ட்ராங் மாலிகுலர் டேட்டா, அதாவது டிஎன்ஏ சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது. புரியுங்களா? அந்த டிஎன்ஏனுடைய சீக்வன்ஸி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில் வந்து எந்த டிஎன்ஏனா குளோரோபிளாஸ்ட், அதாவது குளோரோபிளாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஜீன்ஸ் வந்து இருக்குதான். அந்த ஜீன்ஸுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஏடிபிபி ஆர்பிசிஎல் அப்படிங்கிற 2 ஜீன்ஸ் வந்து குளோரோபிளாஸ்டில் இருக்குது. அப்புறம் வந்து 1 நியூக்ளியர் ஜீன், அது வந்து நியூக்ளியர் ரிமோசபிள் 18S டிஎன்ஏ. ஸோ இந்த எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறாங்க? ஆஞ்சியோஸ்போம் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. பிளான்ஸில் இதில் இருக்கா இல்லையா, இதுக்கு என்ன ரிலேஷன், என்ன டிஃப்ரென்ஸு, இதெல்லாம் பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீசெண்டாக வந்தது சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா, 2016. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸிஃபிகேஷனில் ஆஞ்சியோஸ்போம் பிளான்ஸ் எத்தனை ஆர்டர்ஸ், 64 ஆர்டர்ஸாக கிளாஸிஃபை பண்ணி அதில் ஃபேமிலிஸ் எத்தனை இருக்குது? 416 ஃபேமிலிஸ் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த 416 ஃபேமிலிஸில் 259 வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமிலி பிளான்ஸ். அந்த பிளான்ஸ்லாம் நம்ம இந்தியாவிலேயே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏபிஜியினுடைய அந்த கிளாஸிஃபிகேஷன் அவுட்லைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஆஞ்சியோஸ்போம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து 4th கிளாஸிஃபிகேஷன் நான் சொல்கிறது. இது வந்து என்னது 3 கிளாட்ஸ், எத்தனை கிளாட்ஸாக பிடிக்கிறாங்க? 3 கிளாட்ஸை வந்து பிடிக்கிறாங்க ஏர்லி ஆஞ்சியோஸ்போம்ஸை. அதாவது என்னென்ன ஏர்லி ஆஞ்சியோஸ்போம், மோனோகாட்ஸ், டைகாட்ஸ் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. புரியுதுங்களா?
ஏர்லி ஆஞ்சியோஸ்போம், மோனோகாட்ஸ் அண்டு டைகாட்ஸ்னு 3ஆக பிரிக்கிறாங்க. இப்போ ஏர்லி ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதை எத்தனை ஆர்டர்ஸாக 8 ஆர்டர்ஸாக கிளாஸிஃபை பண்ணி அதில் வந்து 26 ஃபேமிலிஸ் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அது ஏஎன்ஏ கிளாட், மேக்னோலிட்ஸ், குளோரோ அண்ட் தேல்ஸ் அப்படிம்பாங்க அதில். சரி, இப்போ அதனுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சீட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஜென்ரலி ஆல்வேஸ் வித்து 2 காட்டிலிடன்ஸ். 2 காட்டிலிடன்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டைகாட், விதை வந்து 2 காட்டிலிடன். ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தீரியல் ஆயில்ஸ், ஒரு ஆயில் வந்து இதில் இருக்குதான் ஸ்பெஷலாக. அப்புறம் லீவ்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிள் லீவ் நெட் வைன், அதாவது வலைப்பின்னல் நரம்பு அமைவோடு இருக்கும். அப்புறம் ஈச் ஃப்ளோரல் வேர்ல்ட்ஸ், ஒவ்வொரு ஃப்ளோரல் வேர்ல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெனி பார்ட்ஸ், ஈச் ஃப்ளோரல் வேர்ல்ட்ஸ் வித் மெனி பார்ட்ஸ். அப்புறம் பீரியாந்த், பீரியாந்த்னா என்னது, பூவிதழ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பைரலி அரேஞ்சு, அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்குமா, ஸ்பைரலாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் ஸ்டேமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட் ஃபிலமெண்ட்ஸ், ஃபிலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குமா, ப்ராடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மகரந்த அந்த ஸ்டேமன்ஸ், அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராட் ஸ்டேமன்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்களா. அப்புறம் வந்து ஆந்தர்ஸ் அப்படிங்கிறது டெட்ராஸ்பொராஞ்சியேட், அது பார்த்திங்கன்னா அந்த மகரந்த பை அப்படிங்கிறது 4 மகரந்த பைகள் வந்து இருக்குமா. அதில் வந்து ஒரு ஸ்டேமனில் வந்து அந்த ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது இந்த 4. போலன் வந்து மோனோ சல்கேட், அந்த போலன்கிறது மகரந்த தூள். மோனோ ஸ்குலியர்னு என்னது, குழி, ஒரே ஒரு குழி இருக்கும் அந்த இதில் வந்து போலன் கிரெயினில் வந்து ஒரே ஒரு குழி இருக்கும். அப்புறம் நெக்டரிஸ் ஆர் ரேர், நெக்டர்னு அர்த்தம் உங்களுக்கு அந்த தேன் சுரப்பிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். கார்பல்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும், அதாவது கார்பல்ஸ் என்னது ஃபியூஸ் ஆகாமல் அந்த கைனீசியத்தில் இருக்கக்கூடிய கார்பல்ஸ் இணையாமல் இருக்கும். எம்ப்ரியோ ரொம்ப ஸ்மால், வெரி ஸ்மால் இன் நேச்சரில் இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து எதுக்குரியது உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நம்ம, ஏர்லி ஆஞ்சியோஸ்போம் கேரக்டர்ஸ். இப்போ சொன்னது பூரா இதுக்குரிய கேரக்டர்ஸு, ஏர்லி ஆஞ்சியோஸ்போமுடைய கேரக்டர்ஸ் தான் இப்போ நான் இது பூராமே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோனோகாட்ஸ். இந்த ஃபேமிலியில், அதாவது மோனோகாட் ஃபேமிலிஸ் என்னுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். மோனோகாட் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். மோனோகாட் ஃபேமிலிஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸு 11 ஆர்டர்ஸ், ஃபேமிலி வந்து 77 ஃபேமிலிஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பேசல் மோனோகாட்ஸு, அப்புறம் லிலியாட்ஸ், அப்புறம் கேமிலினிட்ஸ், இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு இந்த ஃபேமிலிஸில். ஸோ இந்த சீட்ஸ் வந்து எப்படின்னா சிங்கிள் காட்டிலிடன், மோனோனாலே சிங்கிள். ரூட் அப்படின்னா ப்ரைமரி ரூட் ஷார்ட் லிவ்டு, ஃபஸ்ட்டு உருவாக்கக்கூடிய அந்த ரூட் வந்து கொஞ்ச நாள்லேயே அது நேரம் அழிஞ்சிடும். புரியுங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு கேரக்டர் இதில் சிங்கிள் அடாக்சியல் ப்ரோஃபில் அப்படின்னா, சிங்கிள் அடாக்சியல் ப்ரோஃபில் அப்படின்னா ஒற்றை அடிப்பக்க முதன்மை இலை அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது ஒரு இலை, 2 இலைகள் ஃபார்ம் ஆகாமல் சிங்கிள் இலை தான் கீழ்ப்பக்கமாக ஆரம்பிக்குது. அப்புறம் இந்த ஆயில் இருக்குது பார்த்திங்களா, ஏற்கனவே சொல்லியிருக்கும் பார்த்திங்கன்னா அதாவது எத்திரியல் ஆயில். எத்திரியல் ஆயில்னால் வேறு ஒன்றும் இல்லை, நறுமண எண்ணெய்கள். அப்படியே வாசமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த நறுமண எண்ணெய்கள் வந்து இதில் ரொம்ப ரேராக தான் இருக்கும். அப்புறம் வாஸ்குலார் கற்றைகள் எடுத்துட்டோம்னா அதில் ஆப்சன்ஸ் ஆஃப் வாஸ்குலார் கற்றைகள், அதாவது அந்த வாஸ்குலார் கேம்பியம் சைலம் ஃப்ளோயம் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து சிதறி காணப்படும். அதாவது என்னென்னா இந்த வாஸ்குலார் கற்றைகள் வந்து எங்கே இருக்குது உங்களுக்கு, அந்த கேம்பியம் இருக்காது. கேம்பியம்னு என்ன அர்த்தம், சைலம் ஃப்ளோயத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கேம்பியம் இருக்காது. இந்த வாஸ்குலார் பண்டில்ஸ் வந்து ஸ்கேட்டர்ட் இன் த ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தோம்னா அங்கங்கே பரவி இருக்கும். ஸ்கேட்டர்ட்னா பரவி இருக்கும், ஒரு ஆர்டரில் இல்லாமல் இருக்கும். அப்புறம் லீஃப் எடுத்துகிட்டிங்கன்னா பேரலல் வீனேஷன். லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் லீஃப், அந்த வெயின்ஸ் நரம்பு இருக்குது பார்த்திங்களா லீஃபில், அதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குமா, பேரலாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். அப்புறம் ஃப்ளோரல் பார்ட்ஸ் எடுத்துட்டோம்னா யூஸ்வலி 3s, அதாவது மும்மூணாக இருக்கும் ஃப்ளோரல் பார்ட்ஸ். இப்போ வந்து கேலிக்ஸு, கொரோலா அந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த பெட்ரல்ஸ் யூனிட்ஸ் எல்லாமே 3 in கண்டிஷனில் இருக்கும். அப்புறம் பீரியாந்த் வந்து பார்த்திங்கன்னா காம்போஸ்ட் ஆஃப் டெப்பல்ஸ். பார்த்திங்களா, பீரியாந்த் வந்து டெப்பல்ஸ்னு சொல்லுவாங்க. கேலிக்ஸ் வந்து செப்பல்னு சொல்லுவாங்க.
கொரலா பெட்டல்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பீரியாந்து வந்து டெப்பல் சொல்லுவாங்க. போலன் வந்து மோனோஸ் சுல்கேட், அதாவது போலன் கிரைன். அது வந்து எப்படி இருக்கு, ஒரே ஒரு குழி, அந்த குழி இருக்கிறது ஒன்றே ஒன்று சிங்கிள் போர் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்டைல் அப்படிங்கிறது ஹாலோ. அந்த ஸ்டைலுங்கிறது என்னது, கைனீஸில் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, சூலகத்தண்டும்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, உள்ளீடற்றது. ஹாலோன்னு அர்த்தம், உள்ளே வந்து எம்டியாக இருக்கும். அப்புறம் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதாவது சக்ஸஸிவ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குமா. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து கேம்ஸ் வரும். அடுத்து யூடைகாட்ஸ். இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் மோனோகாட். இப்போ அடுத்து பார்க்க போகிறது யூடைகாட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து 45, ஃபேமிலிஸ் வந்து 313 ஃபேமிலிஸ் வந்து இருக்குது. அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏர்லி டைவர்ஜிங் யூடைகாட்ஸ், சூப்பர் ரோசிட், சூப்பர் ஆஸ்ட்ரிட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த இதுக்குள்ளே அடங்கியிருக்குது, இன்க்ளூட் ஆகுது. ஸோ இதனுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சீட்ஸ் வித் ஆல்வேஸ் 2 காட்டிலிடன்ஸ். சீட்ஸ் வந்து எத்தனை இருக்குமா, 2 காட்டிலிடன்ஸ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்லி ஆஞ்சியோஸ்போம் மாதிரி, ஏர்லி ஆஞ்சியோஸ்போம் சொன்னால் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நோட்ஸ் வந்து ட்ரை லேக்குனார் வித் 3 லீவ் ட்ரேசஸ். அந்த நோடுன்னு என்ன அர்த்தம், கணு இருக்குது பார்த்திங்களா, அந்த கணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இடைவெளியுடன் 3 இலைகள் இலையுடையது. 3 இலையாக இருக்கும். 3 அந்த லீவ் ட்ரேசஸ் வந்து இருக்கும். ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இலைத்துளைன்னு சொல்ல பார்த்தீங்களா, அது அனமோசைட்டிக் அப்படிம்பாங்க, அனமோசைட்டிக். அப்புறம் இந்த நறுமண ஆயில்கள், எத்திரால் ஆயில்னு என்ன அர்த்தம், நறுமண எண்ணெய் சுரப்பிகள், அது வந்து ரேராக தான் இருக்கும். அப்புறம் உட்டி ஹெர்பேசியஸ் பிளான்ஸ் வந்து நல்லா உட்டின்னு அர்த்தம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கட்டைத்தன்மை உள்ள தண்டு இருக்கும். அதே நேரத்தில் சிலது மென்மையான தண்டுகளும் இருக்கும், ஹெர்பேசியஸ். இலைகள் பார்த்தோம்னா லீவ்ஸ் வந்து சிம்பிள் லீவ்ஸ், காம்பவுண்ட் லீஃபாக இருக்கலாம், அல்லது நெட் வைன். அதனுடைய இது வந்து எப்படி இருக்கு, வலைப்பின்னல் நரம்பமைவு, அந்த லீஃப்னுடைய வெயின்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்புறம் ஃப்ளவர் பாட்ஸ் எடுத்துட்டோம்னா மோஸ்ட்லி 2s, 4s, 5s. அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ்னால் என்னது, செப்பல் பெட்டல் சொல்கிற மாதிரிங்களா, அது 1 2 2ஆக இருக்கலாம், அல்லது 4 4ஆக இருக்கலாம், அல்லது 5 எண்ணிக்கையாக இருக்கலாம். அப்புறம் மைக்ரோஸ்போர் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது சைமல்டேனியஸ்லி அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒரே நேரத்தில் நடக்கும், புரியுதுங்களா. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸிவ், தொடர்ந்து நடக்கும், இது ஒரே நேரத்தில் நடக்கும். ஸ்டைல் வந்து சாலிட், நல்லா ஹார்டாக இருக்கும், புரியுதுங்களா. ஆனால் இங்கே வந்து ஸ்டைல் வந்து என்ன சொல்லிக்க முன்னாடி ஹாலோன்னு சொன்னோம் மோனோகாட்டில், இதில் வந்து சாலிடாக இருக்கும். போலன் வந்து ட்ரை கால்பேட், இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 குழிகள் இருக்கும் போலன் கிரெயினில். ஆனால் நம்ம மோனோகாட்டில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் தான் இருக்குதுன்னு சொன்னோம், புரியுதுங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபிஜி சிஸ்டம் கிளாஸிஃபிகேஷன். இப்போ நம்ம பார்த்தது இது ஏபிஜி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏபிஜி கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்துங்க, புரியுதா. ஏபிஜி சிஸ்டம் இது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பீரியாடிக்கலி பேஸ்ட் ஆன் த நியூ செட்ஸ் ஆஃப் டேட்டா ஃப்ரம் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் ஆஃப் பாட்டனி. ஏன்னா பாட்டனினுடைய நிறைய பிரான்ச்சஸ்லேருந்து கிடைச்ச அந்த டேட்டா வச்சு தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏபிஜியில் வந்து நல்லா ஞாபகிச்சுங்க. இதில் வந்து எத்தனை இது வந்துருக்கு, நம்பர் 1 2 3 அப்புறம் 4, மொத்தம் வந்து 4 வேர்ஷன்ஸ் வந்திருக்கு, தனித்தனி இயர்ஸில் வந்துருக்காங்க. ஒவ்வொரு இதில் வந்து அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, புரியுதுங்களா. இதில் வந்து எந்தெந்த இயரில் அந்த ஃப்ளாரிங் பிளான்ஸை எத்தனை ஃபேமிலிஸை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்கள். அந்த ஃப்ளாரிங் பிளான்ஸு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 2002 வந்து பெந்தம் கூக்கர், 1880 இதில் 202 ஃப்ளாரிங் பிளான்ஸை எத்தனை ஃபேமிலியாக பிரிச்சிருக்காரு, 202ஆக பிரிச்சிருக்காரு, புரியுதுங்களா. இது பெந்தமன் கூக்கரில் ஃப்ளாரிங் பிளான்ஸு 202 ஃபேமிலிஸ். அடுத்து எங்லன் பிராண்டல் வந்து 303 1915 வந்து பிரித்தவர். அடுத்து ஏர்தர் கான்க்ரிஸ்ட், இவர் வந்து ஃப்ளாரிங் பிளான்ஸை 1981 386 ஃபேமிலிஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அடுத்து உங்களுக்கு அடுத்து யார் வரா, ஏபிஜி நம்ம 4 டைப்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த 4 டைப்ஸில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், 1998 வந்து 462 ஃபேமிலிஸ், 2ல் வந்து
2003 வந்து 457 ஃபேமிலிஸ், ஏபிஜி 3ல் 413 ஃபேமிலிஸ். அப்புறம் ரீசெண்டாக வந்தது தான் என்னது, நம்ம 2016ல் 416 ஃபேமிலிஸாக ஃப்ளாரிக் பிளான்ட்ஸ் பூக்கும் தாவரங்களை கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்து ஏபிஜி பைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். புரியுதுங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த சிஸ்டம் ஏபிஜி கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் முடிஞ்சு. அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனை கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஞ்சியோஸ்போம் பைலோஜெனி குரூப் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது நல்லா வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.